வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனை பார்க்க போகுது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான இட்லி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இட்லி நல்லா சாஃப்டாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி அரைக்கணும் மாவு, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கூட மட்டன் குழம்பு. இந்த மட்டன் குழம்பு எங்கள் வீட்டில் பண்ணுற ரெசிபி கூட ஷேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த இட்லிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இட்லி ரைஸ் 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 150 கிராம், உப்பு தேவையான அளவு. இதாங்க இட்லிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த இட்லி அரிசியும் உளுத்தம்பருப்பும் தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த இட்லி அரிசியை இந்த பவுலில் போட்டிருக்கேன். நீங்கள் இட்லி நல்லா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல குவாலிட்டி இட்லி அரிசி வாங்கி யூஸ் பண்ணணும். புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறில்லை. ஆனால் பக்குவமாக புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது இட்லி அரிசி தான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அரிசியில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நல்லா அரிசி ஊறணும். இந்த உளுத்தம்பருப்பு வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. எப்படி அரிசி நல்லா ஊற வைக்கிறீங்களோ அதே நேரத்துக்கு இந்த உளுத்தம்பருப்பு நல்லா ஊறணும். ரெண்டுமே கரெக்டாக ஊறினா தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அரைப்பாங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உளுத்தம்பருப்பும் அரிசியும் சரியாக அரையாது. அப்படி அரையிலனா இட்லி நல்லா வராது. ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்த இந்த அரிசியும் உளுத்தம்பருப்பும் இப்போ காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ இந்த அரிசி நல்லா ஊறி இருக்கா, அதே மாதிரி தான் இந்த உளுத்தம்பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இது பேசிக். நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இட்லி மாவு நல்லா அரைக்க முடியும். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கும் போது ஃபஸ்ட்டு அந்த கிரைண்டரோட குவாலிட்டி எப்படி இருக்குது. சில பேர் வந்து அந்த கிரைண்டர் சரியாக ஓடாது. அந்த டைமில் இந்த உளுத்தம்பருப்பு போட்டால் கரெக்டாக அரையாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த கிரைண்டர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துங்க. இந்த உளுத்தம்பருப்பு கிரைண்டரில் போட்டாச்சு. போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. 2 செகண்ட் நல்லா ஓட விடுங்க அந்த கிரைண்டரை. அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக அரைஞ்சி வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் அந்த உளுத்தம்பருப்பு அரையும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அப்பப்போ தண்ணி தெளித்து இந்த மாதிரி அரைக்க வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தண்ணி ஒரே டைமில் நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த உளுத்தம்பருப்பை வந்து அரைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். நல்லா அரையிலன்னா கண்டிப்பாக வந்து அந்த உளுத்தம்பருப்பு பொங்கி வர டைமில், அதாவது புளிச்சு வர டைமில் உங்களுக்கு கரெக்டான இட்லி சாஃப்டாக கொடுக்காது. இப்போ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு காமிச்சதுக்கும் இப்போ காமிச்சதுக்கும் எப்படி இருக்குது. அதே டைமில் அந்த மாவு எடுத்து நீங்கள் கீழே போட்டிங்கன்னா அப்படி மெதுவாக விழணும். இப்போது 2வது ஸ்டேஜ், அதாவது அந்த மாவு கையில் எடுத்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கா, இந்த மாதிரி தான் வரணும். அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், சைடில் நீங்கள் எல்லாத்தையும் வந்து நல்லா வலிச்சு விடணும். ஏங்கிட்டன்னா அங்கங்கே உளுத்தம்பருப்பு அப்படியே இருக்கும். இந்த மாதிரி டைமில் அப்பப்போ வலிச்சு விட்டு அப்பப்போ தண்ணி தெளித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா மாவு நல்லா சூப்பராக ஆகிடும். நல்ல கிரைண்டர் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 to 8 மினிட்ஸில் இந்த மாவை அரைச்சி எடுத்துடலாம். இந்த 1/2 கிலோ குவான்டிட்டிக்கு. பார்த்தீங்களா, இந்த மாவு எப்படி இருக்குது, நல்ல ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்குல்ல. இந்த மாதிரி தான் வரணும். ஸோ கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுட்டு வீட்டில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அரைக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். கொஞ்சம் அரிசி நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அரைய கெட்டியாகிடும். ஆனால் உளுத்தம்பருப்பில் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவம் கிடைக்காது. இந்த விஷயத்துக்கு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இப்போ இந்த உளுத்தம்பருப்பு மாவை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டாச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோங்கிட்டோன்னா, நம்ம உளுத்தம்பருப்பு அரைச்ச அதே கிரைண்டரில் இந்த ஊற வச்ச அந்த இட்லி அரிசியும் போட்டுரும். போட்ட பிறகு தண்ணி ஊற்றுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் தவறு எதுவுமே இல்லை. நீங்கள் அரிசி ஓட ஃபைன் பேஸ்ட் ஆகும்போது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு கெட்டியான பக்கம் வந்துடும். அதனால் நீங்கள் அப்பப்போ எடுத்து செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உளுத்தம்பருப்பு மட்டும் தான் ப்ராப்பராக அரைச்சிருக்கணும். அதை நீங்கள் ப்ராப்பராக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை இட்லியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த அரிசி வந்து நல்லா ஓடின பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். குறைன்னு அரைச்சி இட்லி வேக வச்சு சாப்பிடக்கூடாது. அப்படி பண்ணினா கரெக்டான பக்குவம் கொடுக்காது, சாஃப்டாகவும் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி மிக்ஸ் பண்ண சொல்ல வரேன். இப்போது இந்த உளுத்தம்பருப்பு மாவில் இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த அரிசி மாவு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். உப்பு போட்டு தான் நீங்கள் புளிக்க விடணும். சரிங்களா? மாவு நல்லா புளிச்ச பிறகு தான் இட்லி ஊற்றினா நல்லா சாஃப்டாக வரும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கே உப்பு போட்டுருங்க. உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சில பேர் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த இட்லி நல்லா சாஃப்டாக வரும் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியும் பண்ணலாம், தவறு எதுவுமே இல்லை. சில பேருக்கு பிடிக்காது கையில் மிக்ஸ் பண்ணுறது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவோட பக்கம் இந்த மாதிரி வந்துருக்கணும். இப்போ மாவு பார்த்தீங்களா, நல்லா கெட்டியாக வந்திருக்குல்ல. நீங்கள் புளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தவறு எதுவுமே இல்லை. புளிச்ச பிறக்கும் திருப்பி கெட்டியாக இருந்ததுன்னா அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக லூஸ் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு ரெடியாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இந்த கரண்டி வச்சு லைட்டாக அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு கரெக்டாக சூப்பராக புளிச்சு வந்திருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் வந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் லூஸ் பண்ணி நீங்கள் இட்லி குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இந்த இட்லி சட்டியில் வந்து எப்போவுமே இட்லி ஊற்றும் போது நீங்கள் அந்த சட்டியில் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு மேல் தட்டை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை இட்லி வேணுமோ நீங்கள் குக் பண்ணி நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். அதே டைமில் சில பேர் பண்ணுற தப்பு என்ன கேட்டிங்கன்னா, அந்த இட்லி ஸ்டீம் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் இட்லி கண்டிப்பாக ட்ரை ஆகும். அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துலேயே நீங்கள் இட்லி குக் பண்ணி எடுத்துலாம். அவ்வளோதான். ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக டெக்ஸ்சர் கொடுக்காது. அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. அரை கிலோ அரிசிக்கு 150 கிராம் உளுத்தம் பருப்பு சொன்ன பார்த்தீங்களா? இந்த குவான்டிட்டிக்கு கரெக்டாக ஒரு 30 இட்லி ரெடி ஆகும். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான இட்லி அதே டைமில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ரேஷியோட கொடுத்துருக்கேன். இப்போ கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இட்லி ரெடியாக இருக்கும். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு சின்ன ஸ்பூனை வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான மெதுமெதுன்னு இட்லி ரெடி. மட்டன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 1 கிலோ, தேங்காய் 5 பத்தை, முழு தனியா 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 12லேருந்து 15 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 4 நம்பர், தக்காளி 3 நம்பர், உருளைக்கிழங்கு 1 நம்பர், முருங்கைக்காய் 1 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 15லேருந்து 20 நம்பர், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், குழம்புத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். எப்போவுமே பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி மட்டன் குழம்பு பண்ணும்போது நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி கடையில் வாங்கிக்கோங்க. அதே டைமில் கொஞ்சம் கொழுப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். ஏங்கிட்டுனா அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கொழுப்போடு நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மட்டனை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். 4 வெங்காயம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? அதில் 1 வெங்காயம் போட்டுருங்க. தக்காளி 1 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய். இந்த மாதிரி வேக வைக்கும்போது இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி சீசனிங் இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டிருக்கோம். அதே டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியாத்தூள். இந்த இடத்துல நான் குழம்புத்தூள் யூஸ் பண்ணல, வெறும் தனியாத்தூளும் மிளகாத்தூளும் யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனா, வெறும் மட்டும் நீங்கள் வேக வச்சு நீங்கள் குழம்புல யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த காரத்தோட தன்மை தெரியாது. இப்போ நல்லா வேகட்டும். கரெக்டாக ஒரு 4லேருந்து 5 விசில் விடுங்க. அதுக்கப்புறம் மட்டனை வேக வச்சு பார்க்கலாம். எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 4லேருந்து 5 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ வேகட்டும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது இந்த தேங்காவும் முந்திரி பருப்பும் நல்லா அரைக்க போகிறோம். இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் 5 பத்தை சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அதில் 3 பத்தை வந்து இந்த இடத்துல அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். 1.5 பத்தை மசாலாக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ தேங்காய் போட்டிருக்கேன். கொஞ்சம் சோம்பு, பச்சை மிளகாய் போட்டு தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த தேங்காயும் முந்திரியும் என்ன மாதிரி பக்குவத்தில் அரைக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் திருப்பி தேவையான தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல இந்த முந்திரி பருப்பு எதுக்காக யூஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா, அந்த முந்திரி பருப்பு ரிச்னஸ் கொடுக்கும், ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதான் விஷயம். தேங்காய் அதே டைமில் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த முந்திரி பருப்பும் தேங்காவும் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சிருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதாவது இந்த மட்டன் குழம்பு பண்ணி முடிச்ச பிறகு கடைசியாக ஒரு மசாலா பவுடர் போட போகிறேன். அந்த மசாலா பவுடர் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கு பிறகு சோம்பு, முழு தனியா, காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் 12லேருந்து 15 நம்பர் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2 காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மீதி உள்ள 1.5 தேங்காவை நல்லா திருவி வச்சுருக்க தேங்காவை போட்டிருக்கோம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு லைட்டாக வறுக்க ஆரம்பிக்கிறோம்.
இந்த தேங்காய் முழு தனியாலாம் எந்த அளவுக்கு வறுக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த தேங்காயில் இருக்க அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்க ஆரம்பிங்க. ரொம்ப வதக்கினா கலர் மாறும். அந்த மாதிரி பண்ணோம்னா அந்த தேங்காயோட ஈரத்தன்மை போகிற அளவுக்கு இருந்தால் மட்டுமே போதும். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வதக்கிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் மஞ்சள் போடுறோம். எதுக்காக இந்த இடத்துல மஞ்சள் போடுறோன்னா நீங்கள் வறுத்த அந்த காஞ்சி மிளகாய் முழு தனியாக தேங்காய் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் போடுறோம். அதே டைமில் மஞ்சள் போடும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு பிறகு சூடு ஆற சொல்லி ஒரு தட்டில் மாற்றிடுங்க. சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சிடுங்க. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உதிரியாக இருக்கணும், எண்ணெயாக இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ அரைக்கும் போது ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றாமல் நம்ம அப்படியே அரைக்க ஆரம்பிக்கிறோம். எந்த அளவுக்கு ஃபைன் பவுடர் அரைக்க முடியுமோ அரைச்சிருங்க. அதாவது நீங்கள் கம்ப்ளீட்டாக 100% ஃபைன் பவுடர் அரைக்க முடியாது. ஏங்கிட்ட இல்லை தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு 90% அளவுக்கு நீங்கள் பவுடர் அரைக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் நல்லா வெந்திருக்கு. இந்த மட்டன் வந்து நீங்கள் எப்போவுமே குக் பண்ணும்போது ஓவர் குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன வேணால் அந்த குழம்புல போட்டு குக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால் கரெக்டான பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துருக்கோம். அதிகபட்சம் 6 விசில் விடலாம். அதுக்கு மேலே விட்டால் நல்லா இருக்காது. சரிங்களா? இப்போ இந்த மட்டன் வந்தாச்சு. இந்த ஸ்டாக் வாட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம குழம்பு பண்ணும்போது அப்படியே பார்க்கலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த கடாயில். அதுக்கு பிறகு சோம்பு. இந்த சோம்பு பொரிஞ்சு வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த முழு கரம் மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிப்பாக போட்டுன்னு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு தான் வெங்காயம் போடணும். இந்த வெங்காயம் போட்ட பிறகு வெங்காயத்தை நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர டைமில் தான் இதில் உருளைக்கிழங்கு முருங்கை சேர்க்க போகிறோம். அது வந்து எந்த ஸ்டேஜில் போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வருது. அதாவது ஒரு 80% நல்லா வதங்கி வர டைமில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் நம்ம போடுறோம். எடுத்த உடனே முருங்கைக்காய் போட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக வேக ஆரம்பிச்சிடும். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். திருப்பியும் இப்போ அந்த வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இது எல்லாத்தையும் நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல தக்காளியோட அளவு கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனா தக்காளி அதிகமாக இருந்தால் உங்களுக்கு காரத்தன்மை தெரியாது. அதனால் தக்காளியோட அளவு கம்மியாக போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் மீதி உள்ள மஞ்சத்தூள், இதுக்கப்புறம் குழம்புத்தூள் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல எதுக்காக குழம்புத்தூள் யூஸ் பண்ணுறாங்க, எல்லார் வீட்லேயும் பெரும்பாலும் வந்து குழம்புத்தூள் தான் இருக்கும். அதனால் குழம்புத்தூள் யூஸ் பண்ணுறேன். இந்த குழம்புத்தூள் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வெங்காயம் தக்காளியோட இந்த குழம்புத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்போட ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி இந்த மசாலா கொதிக்க விடுறோம். இந்த காய் எந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வெந்த பிறகு நம்ம அடுத்த ஸ்டேஜ் போனோம். இந்த காய் பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% தான் வெந்துருக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் எல்லாம் போட போகிறோம். அதனால் இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துருங்க. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க முந்திரி பருப்பு, தேங்காய் பேஸ்ட்டு போட்டு திருப்பி குக் பண்ணுறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு தான் அந்த மட்டன் போடணும். ஏன்னா இந்த தேங்காயோட பச்சை வாசனை இருந்தால் கண்டிப்பாக அந்த டேஸ்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிச்சு வருதா, அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடலாம். இப்போ அந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வேக வச்சு அந்த மட்டன் போடுறோம்.
இந்த மட்டனோட அந்த தேங்காய் பேஸ்ட்லாம் போட்டு போய் கொஞ்சம் திக்காகவும் பார்த்தீங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மட்டன் வேக வச்ச அந்த ஸ்டாக் வாட்டர், அதாவது மட்டனோட தண்ணியை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபிக்கு. அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி நீங்கள் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் கொடுக்காது, அந்த டேஸ்ட்டும் கொடுக்காது. அதனால் இந்த மட்டன் ஸ்டாக் வாட்டர் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. இந்த மாதிரி கடைசி ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். எடுத்த உடனே சில பேர் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. அந்த மசாலா கொதிக்க கொதிக்க அந்த மட்டன் ஸ்டாக் வாட்டர் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் அந்த ஃப்ளேவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் கடைசியாக இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டாக் வாட்டர்லாம் போட்ட பிறகு நல்லா கொதிக்க விடணும். இந்த குழம்பு வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா போக போக கெட்டி ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பக்குவத்தில் வச்ச பிறகு ரெடியான இந்த பவுடர் மசாலா, அதாவது நம்ம வறுத்து ரெடி பண்ணோம் பார்த்திங்கன்னா, அந்த பவுடர் மசாலா தேவையான அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். போட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான மட்டன் குழம்பு ரெடி. நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா பவுடர் வந்து வேறு எதுனா குழம்புக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் பண்ணுற சிக்கன் குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, ப்ரான் மசாலா, இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் அந்த பவுடர் யூஸ் பண்ணலாம்.